வணக்கம் பிளான்விக் பார்த்து நேயர்களே. நிறைய பேர் இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் 1 வீக்கில் இல்லை 10 days ப்ராப்ளி மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிஃப்டியே கிட்டத்தட்ட ஒரு 8-8.5% கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு. 25,100 சம்திங் இருந்தது, இன்னைக்கு 23,100 சம்திங் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் இறங்கியிருக்கு நிஃப்டிலேயே. உங்களுக்கு சின்ன சின்ன முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். சில பேர் இந்த மந்த்லி ட்ரா பண்ணுறாங்க இல்லையா, பணம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பண்ணல, அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரி ஆகிடும். நம்ம மாதம் பணம் எடுத்தால் கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணிவிடுவோமோ இப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். எப்பயுமே முதலீடுகள் வரும்போது ஏற்ற இறக்கங்களில் புரிஞ்சுக்கணும். ப்ராப்ளி 2020க்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் வந்த சின்ன சின்ன முதலீட்டாளர்கள், இளம் முதலீட்டாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கரெக்ஷன் வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அன்னைக்கெல்லாம். ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்னா யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபண்ட் மேனேஜரு, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்லாம் ஒன்றும் பெரிய ஐடியா கிடையாது அப்படின்னு ஒரு சம் கன்க்ளூஷன் ஒரு சில செக்டாரில் சில மக்களுக்குள்ள அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துருந்தது. ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது தான் மார்க்கெட்ன்றது இட்ஸ் அ லாங் டேர்ம், இட்ஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் கேம். நம்ம வந்து இப்போ வாங்கி இன்னொரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் வித்துட்டு ஒரு 40% சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த வருஷம் நம்மளுக்கு 25% ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இறக்கம் வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் 1992 எனக்கு இருந்திருக்கு. நான் வந்து லான்ச் பண்ண கொஞ்ச நாளைக்கெல்லாம் வந்து ஹர்ஷத் மேத்தா பீரியடு, ஹர்ஷத் மேத்தா கிராஷ் ஆனவுடனே அப்போதான் புரிஞ்சுது மார்க்கெட்னா என்ன, எப்படி கரெக்ஷன் ஆகும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து. ஹர்ஷத் மேத்தா கிராஷ் நடந்த போது நான் இப்போ மார்க்கெட்டில் வந்து பேபி, அப்போ தான் வந்து மார்க்கெட் உள்ள ஈக்விட்டி மார்க்கெட்டோட எக்ஸ்போஷர் இருக்கு. தவ் 1989 நான் முதல்ல என்னோட ஷேரை வாங்கியிருந்தாலும் நான் ஒரு சின்ன குட்டி சப்ரோக்கராக பயணம் ஆரம்பித்தது 1992 ஏப்ரல் 14 தான் நான் அந்த பயணத்தை தொடங்கினேன். நான் அப்போ கொஞ்ச நாள் ஹர்ஷத் மேத்தா கிராஷ் வந்துருச்சு. அப்போது அதுலேருந்தே நிறைய மார்க்கெட் கிராஷ் வர கரெக்ஷன்ஸ் வர நமக்கு என்னென்னா ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் தான் நம்மளோட முதலீட்டு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து நம்மளோட பார்வைகளை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சு இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்கு. யாரோ ஒருத்தர் பேட் டைம் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி அந்த வெள்ளிக்கிழமை 25 வெள்ளிக்கிழமை 26 வெள்ளிக்கிழமை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்க. பல்காக காலையில் பணம் போட்டிருந்தார். இப்போ 10% இறங்கியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, யாராவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பண்ண நாங்கள் பண்ணிக்கலாம், பல்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ திடீர்னு பார்த்தா கரெக்ஷன் ஆயிருக்கு. அப்படின்னா என் பணம்லாம் போயிடுமா, எனக்குலாம் பணம் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே ரிவர்ஸில் போவோம். 2008 ஜனவரி 1 இந்த மாதிரி ஒருத்தர் மனிதர் வந்து ஒரு 25 லட்சத்தை ஒரு ஹைபிரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளானுக்கு எப்பயுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது மிட் அண்ட் ஸ்மால் ஃபண்டில் போகக்கூடாது, லார்ஜ் அண்ட் ஹைபிரிட் ஃபண்டுக்குள்ளேயே நிறுத்திக்கணும். அப்போ தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட், நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு 7-8% மேலே வித்ட்ரா பண்ணவே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேட்டகரியை நிஜமாக எடுத்து போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம 2008 ஜனவரி 1 அன்னைக்கு ஒரு 25 லட்சம் ஒரு ஹைபிரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், 1 இயர் கழிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ இல்லை எக்ஸிட்லோட வராது. அதனால் நான் அந்த பிப்ரவரி 1 2009 மாதம் நான் ஒரு 15,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறேன். 25 லட்சம் போடுறேன். நான் 7% வருஷத்துக்கு நான் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். மாதம் வருஷத்துக்கு 7%னா ஒரு 1,75,000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். மாதம் நம்ம 15,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கேட்டகரி வரும். ஒரு எக்ஸல் அது நான் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்லிடுறேன். ஸோ 1,75,000 வரும். மாதம் பார்த்தீங்கன்னா 14,500 ருபீஸ் வரும். ஸோ நம்ம 14,500 எடுக்க நம்ம ரவுண்டாக 15,000 எடுத்துக்கலாம், செலவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண அன்னைக்கு அந்த ஃபண்டோட ஹைபிரிடோட என்ஏவி எவ்வளோ இருந்ததுன்னா 14.33. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ராங்காக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ புதுசாக வரவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். 2008 தான் மார்க்கெட் வந்து சப்கிரைம் அந்த கிராஷ்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப 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 கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஹைபிரிட் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் அன்னையோட என்ஏவி எவ்வளோ இருந்திருக்குன்னா 14.33 இருந்திருக்கும். 14.33 2009 அவர் அந்த பணம் வித்ட்ரா பண்ணா 1 இயர் கழிச்சு வித்ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அன்னைக்கு அவரோட என்ஏவி எவ்வளோ தெரியுமா, 8.85. அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% மேலே கரெக்ட் ஆயிடுச்சு. அவர் இன்வெஸ்ட் பண்ணலேருந்து ஒரு 40% கரெக்ட் ஆகி அதுலேருந்து அவர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பண்ணி எடுக்கிறார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 40% உங்களுக்கு கரெக்ட் ஆகிடுது அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் கரெக்ட் ஆகிருக்கும் 1 இயரில். 15 lakhsல நீங்கள் உங்களோட முதலீட்டை வந்து எடுக்கலான்னு நீங்கள் ஒரு முயற்சியை உருவாக்குறீங்க. அப்போது மாதம் வித்ட்ரா பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு கண்டிஷன் போடுறீங்க, இன்றைக்கி நான் 15,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணுறேன், அடுத்த வருஷம்லாம் விலைவாசி ஏறினே இருக்குமே, அதே பணம் வந்தால் நான் எப்படி சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா போடுறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 5% ஆச்சும் எனக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வேணும், நான் ரிட்டையர்டு பர்சனு, எனக்கு என்ன வேணும்னா ஒரு 5% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தால் எனக்கு
சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க, 15,000 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணே வரோம் அப்படின்னு வச்சுக்கலாம். 15,000லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண வரோம்னு வச்சுக்கோங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணினே வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட என்ஏவி எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 116.61. அவர் இன்வெஸ்ட் பண்ணது 14.33. இன்னைக்கு அவரோட என்ஏவி வந்து 116.61. இப்போ மாதம் மாதம் அவர் 15,000 எடுக்கிறார். எவ்ரி இயர் ஒரு 15,000 இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறார். 5% இன்ஃப்ளேஷனை அப்ளை பண்ணி எடுக்கிறார். ஸோ எடுத்துட்டு அப்புறம் இன்னியோட ஒரு கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 64,40,743 ரூபா இருக்கும். கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 64,40,473 rupees. இது ரியல் கேஸ் ஸ்டடி. இப்போ ஒரு ரியலான ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரியலாக வித்ட்ரா பண்ணால் இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு. அப்போ என்டையர் பீரியட்ல இவர் வித்ட்ரா பண்ணியிருக்காருன்னா போட்ட பணத்தை எடுத்திருக்காருல்ல, அவருக்கு ஆவரேஜாக ரிட்டர்ன் எவ்வளோ கிடைச்சிருக்கும்? ரிட்டர்ன் வந்து அப்நார்மலாக கிடைச்சிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அப்நார்மல் ரிட்டர்ன்லாம் கிடைக்கல இருக்கும். அவரோட ரிட்டர்ன்ஸ் இந்த என்டையர் பீரியடோட ரிட்டர்ன் எவ்வளோன்னா 11.77% ரிட்டர்ன். வெறும் 11.77% ரிட்டர்ன். நீங்கள் 25 lakhs போட்டுறீங்க, 15,000 மந்த்லி வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க, எவ்ரி இயர் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த வருஷம் 15,000 ஆச்சுன்னா அடுத்த வருஷம் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், 750 ரூபா சேர்த்துக்கணும், 15,750. இப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணி சப்சிக்வெண்ட் இயரில் இன்க்ரீஸ் பண்ணினே வந்தீங்கன்னா எல்லாம் போக இன்னைக்கு அவரோட வேல்யூ 64 lakhs கிட்டத்தட்ட இருக்கு. இது என்ன சொல்லுது மார்க்கெட்டு அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரே டைரக்ஷனில் போகாது. இப்போ மார்க்கெட் இறங்கினதுனால நிறைய பேருக்கு அந்த ஒரு மார்க்கெட் மேலே நம்பிக்கை கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஆயிருக்கலாம். என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. என்ன ஆகும்? மேக்ஸிமம் கோவிட்ல பார்த்துருக்கோம். அதாவது வார் ஆச்சா நம்மளுக்கு தெரியும். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் தோத்து போனாங்கன்னா வார் முடிஞ்சு போயிடும் இல்லையா? அதனால அந்த சுத்தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கும். இல்லை இப்போ நிறைய அடி வாங்கினா இன்ஃப்ளேஷன் பயங்கரமாக வேர்ல்டு வைடு ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆனா, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா வேலை வாய்ப்புகள், நம்ம வாங்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி, பிஸ்னஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இப்போ இந்த வார் இப்போ 14வது நாளில் தொடர்ந்து இருக்கு. நீ நம்ம பேசுறது மார்க்கெட் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்? ஒரு 10% மார்க்கெட் இறங்கும், இன்னொரு 5% இறங்குது, ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. இந்த 14வது நாளுக்கு அப்புறம் இன்னும் 5 நாள் சண்டை போடுறாங்க, இன்னும் 10 நாள் சண்டை போடுறாங்க, அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா இப்பயே லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ப்ரெஷர் பில்ட் ஆகுது. ஏன்னா அவங்களோட ஏர்னிங்ஸே இஸ் ஒன்லி வித் க்ரூடு தான், ஒன்லி எக்ஸப்ட் யூஏஇ. ஏன்னா யூஏஇ ஒண்டி தான் லைட் டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க டோட்டல் ஏர்னிங்ஸ் இஸ் நாட் ஒன்லி வித் க்ரூடை நம்பி இல்லை, அவங்க தே ஆர் டைவர்சிஃபைட். தட் இஸ் வை அவங்களோட சுச்சுவேஷன் பார்த்தா இப்போ பெட்டராக இருக்குது. மீதி கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் ப்ரிடாமினெட்ல ஈராக்லாம் எடுத்திங்கன்னா மெஜாரிட்டி ஏர்னிங்ஸ் 80 to 90% ஏர்னிங்ஸ் இஸ் கமிங் ஒன்லி ஃப்ரம் செல்லிங் ஆஃப் அன் ஆயில். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கெல்லாம் மேஜரான ஒரு இம்பாக்ட் இருக்கும். இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் என்ன ஆகும்? க்ரூடு ப்ரைஸ் ஏறுனா அதோட பேஸ்டு இன்ஃப்ளேஷன் இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த கிரைசிஸ் ஆரம்பிச்ச 2வது நாள், தட் மீன்ஸ் லாஸ்ட் வீக் டியூஸ்டே, நான் சொல்றது 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோ திருப்பி போய் பாருங்க, இதோட அந்த லிங்க் கொடுக்க சொல்றேன். அன்னைக்கு நம்ம ஒரு கிளியரா சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா, இது மாதிரி கரெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப நாள் ஓட்ட முடியாது வார, ஏதாவது ஒரு நேரத்தில் வார நிறுத்த வேண்டியதா இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஏன் ரொம்ப மேஜர் இம்பாக்ட் இன்ஃப்ளேஷனுக்கு கம்மியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, இந்தியாவோட க்ரூடு கையிருப்பு வந்து நம்ம 50லேருந்து 70 நாள் வரைக்கும் க்ரூடு கையிருப்பு இருக்கு. அப்போது 2 மாதம் வரைக்கும் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ சில பேர் கேட்கலாம், சார் க்ரூடு வந்து அன்னைக்கு 65 ரூபாயில இருந்தது, இப்போ 80 ரூபாய் 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆயில் எடுக்கிறோம். ஆயில் ஒரு வருஷத்துக்கு எடுத்து ஆவரேஜ் ப்ரைஸ் போட்டு எடுத்தீங்கன்னா $65 பதிலாக $70 $71 இருக்கும். ஸோ மறுபடியும் 7-8% உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் க்ரூடோட ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருக்கும். அதனால எல்லா டிரான்ஸ்போர்ட் செக்மெண்ட்ல ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கும். அதோட இன்ஃப்ளேஷன் எடுத்து போத்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் இன்ஃப்ளேஷன் எடுத்தீங்கன்னா 0.4 அப்படி மேலே இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படினால என்ன ஆகும்? ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டே வந்தாங்க, இன்னும் கட் பண்ண மாட்டாங்க. ஆர்பிஐ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவாங்க. வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மாட்டான். அப்போ ஏர்னிங்ஸ் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கும், ரிஸ்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் ப்ராப்ளி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி, இட்ஸ் க்ரோயிங் கண்ட்ரினால அதுவும் நிறைய கண்ட்ரியில் ஸ்லோ டவுன் ஆனால் இந்தியாவுக்கு தான் வரணும். அப்போ வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இன்னொரு சைடில் என்ன ஆகும்? கமாடிட்டி டேக் ஆஃப் ஸ்லோ டவுன் ஆகிடும். காப்பர், அலுமினியம் இந்த ப்ராடக்ட்லாம். அப்போ அதோட நம்மளோட ரா மெட்டீரியல் அதெல்லாம் இப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகும்? ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்ட் மேட்ச் அப்படி இருக்கும். டிஃபென்ஸ் ஒரு ஸ்டாக்ஸ் ஏறின்னு இருக்கலாம், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் ஏறலாம், அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும். இன்னொரு சைடில் ஆயில் டிபெண்ட் பெயிண்ட் கம்பெனிலாம் தே ஆர் க்ரூட் டிபெண்ட்டாக இருப்பாங்க, ஏவியேஷன் க்ரூட் டிபெண்ட், இவங்கெல்லாம் கொஞ்சம் சஃபர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ 2 செக்மெண்ட்ல இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து கோயிங் ஃபார்வர்ட் 1 இயர்ல பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்தியா கேன் பவுன்ஸ் பேக். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா இஸ் நைஸ்லி பிளேஸ்டு. ஸோ நான் இதே எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2008
14.33 NAV ஸ்டார்ட் பண்ணி 2001 SWP ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 8.83 ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% இறங்கி 40% இறங்கி உங்களோட சூழ்நிலைகள் மாறி இன்னைக்கு 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணவர் இவ்வளவு வித்ட்ரா பண்ணி எவ்வளவு இருக்கு பணம் 66 லட்சம் கிட்டத்தட்ட 64,40,000 ரூபாய் இருக்கு. ஸோ அதனால இந்த முதலீட்டாளர்கள் SWP நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துமே ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டணுமா, இல்லை இதே மாதிரி மார்க்கெட் எவ்ரி மாசம் இறங்கிட்டே இருக்குமா, இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு இருக்கா, இந்த மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்காங்க. இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் போது நம்மளுக்கு என்ன தேவைன்னா பேஷன்ஸ் ரொம்ப 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 தேவை. ஏன்னா 1992 நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரேன் அப்படின்னா பாருங்க, எனக்கு கேரியர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நினைச்சு நான் ஒரு இடத்துல என்ட்ரி ஆறேன். அப்போ அது அர்ஷத் மேத்தா பிரச்சனை வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட அந்த அளவுக்கு கிடையாது அன்னைக்கு. அப்போ அந்த மாதிரி நான் என்ன மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு மனநிலைக்கு நான் உருவாயிருப்பேன்னு யோசிக்காங்க. ஆனால் நான் வெரி கிளியரா இருந்தேன், நம்ம இந்த இண்டஸ்ட்ரி தான் நம்மளுக்கு லாங் டேர்ம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். 1992 2026 வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை டிராவல் பண்றதுனால எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இந்தியன் எக்கானமி எப்படி போகும், இந்த மாதிரி ஒரு ஒரு பரவலான ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ட் ஒரு முதலீட்டாளர் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துக்கு இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த தவறுகளும் கிடையாது. ஆனா நீங்க லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்டரா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் உள்ள உங்களோட இலக்குகள் அடிப்படையில் நீங்க முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி மார்க்கெட் ஏற்ற இறக்கலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். அப்படி பார்க்குறவங்க தான் இருக்கணும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அது உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் பிரகாரம் அந்த மாதிரி வாங்கி நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு டேர்ன் ஓவர் ஆகி போகும்போது நெக்ஸ்ட் ஒரு 2 years 3 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்க SIP இப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா your SIP will be it could have given a very decent return. That's what the history says. So whenever the history says something, we have to follow the history because history is a master for us. To believe the history, probably this is a period of time you should have a confidence and start investing in SIP. இது மாதிரி நீங்க பண்ணினே வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்கும். நாங்க இதுல வந்து நாங்க என்ன ஃபண்டை பத்தி பேசியிருக்கோம் அதோட டெய்லி NAV 2008 இன்னி வரைக்கும் 2026 டெய்லி எவ்வளவு NAV என்ன யூனிட்ஸ் வித்ட்ரா பண்ணிருக்கீங்க அந்த எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு காமிக்க சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட் வேணும் அப்படின்னா சென்ட் எக்ஸல் ஷீட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்லாட்டி இந்த கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க 999623067005 இதுக்கு நீங்க ஒரு டைரக்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்க கைண்ட்லி சென்ட் மீ அப்படின்னு நான் உங்களுக்கு டைரக்டா எக்ஸல் ஷீட் அனுப்புறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஏன் நாங்க இது எக்ஸல் ஷீட்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வேணா சில மனக்கடணும். அப்போ மனக்கட்டா தான் நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரான இருக்கிறதுக்கான அந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள வந்துருங்க. அதனால தான் நாங்கள் இது என்ன பண்றோம், இந்த எக்ஸல் ஷீட்டை பிடிச்சி வச்சுட்டு டைரக்டா எங்களுக்கு மெசேஜில் வாட்ஸ்அப்ல சென்ட் மீ எக்ஸல் ஷீட் போறவங்களுக்கு தான் இந்த எக்ஸல் ஷீட் அனுப்புறோம். இது நீங்க உங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் கிட்டத்தட்ட 18 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ்டு நாலேஜ், எப்பயுமே ப்ரிசைஸா பேசுறது, இல்லை எதுவுமே ஹைக் பண்ணி தம்ப்நெயிலுக்காக வீடியோ ஓட்டுறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நம்ம பண்றது இல்லை. ஏன்னா நம்மளோட நாலேஜ் இவ்வளோ வருஷமா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம கத்துன்றது கிட்டத்தட்ட ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி 1992 to 2026 பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 33-34 years ஆஃப் டைம் இந்த இண்டஸ்ட்ரியில பிரீத்திங் இட். ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த பிளான் வித் பார்த்தா சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க ரிலேட்டிவ், உங்க பிரதர்ஸ் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இல்லை இதை நீங்க இன்னொன்று வேலை பண்ணலாம். என்ன தெரியுமா, இப்போ நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா 64% மென், பேலன்ஸ் 36% உமன் இருக்காங்க. ஸோ எங்களோட உமன் கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதனால நாங்கள் என்ன சொல்றோம், உங்களோட சிஸ்டரு, உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட வெல்விஷர்ஸ் யாரா இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கும் உமன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க லாங் டேர்ம் பேஷன்ஸாக இருக்கவங்க, ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர், myassetsconsolidation.com, AMFI registered mutual fund distributor, ARN 292640, சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுயான வீடியோவில் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் ஒருவே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.